வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் எப்போது துவங்குகிறது, முருகனுக்கு 48 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும், விரதத்தை துவங்குவதற்கான முறை என்ன, விரத காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லி முருகனை வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் காணலாம். எந்த குறை, என்ன வேண்டுதல், என்ன பிரச்சனை இருந்தாலும் முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அந்த குறை கண்டிப்பாக தீரும் என்பது ஆன்றோர்கள் முதல் இன்றைய பக்தர்கள் வரை பலரும் வாழ்வில் அனுபவபூர்வமாக கண்ட உண்மையாகும். கந்தனென்று பெயர் சொல்ல கலங்கிடும் வல்வினை என்றார் அருணகிரிநாதர். அந்த முருகனின் அருளை பெறவும் நினைத்தது நிறைவேறவும் விரதம் இருப்பவர்கள் ஏராளம். பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்குத்தான் 48 நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பார்கள். ஆனால் ஐயப்பனுக்கு மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் 48 நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வது உண்டு. முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிக சிறந்த நாள் சஷ்டி திதியாகும். மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பதுண்டு. இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதமிருந்து வழிபடுவதுண்டு. கந்தசஷ்டி விரதம் 2025 துவங்கும் நாள். மகா கந்தசஷ்டி விரதத்தில் மிளகு விரதம், இளநீர் விரதம் என பல வகைகள் உண்டு. இது 7 நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும். இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் 48 நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்திற்கு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பார்கள். மாலை அணிந்தோ அல்லது அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் துவங்க உள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. முருகனுக்கு 48 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை விரதத்தை துவங்க வேண்டும். அதாவது நாளை விரதத்தை துவங்க வேண்டும். விரதம் துவங்கும் முறை: முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறை சுத்தம் செய்து தயாராக வைக்க வேண்டும். விரதம் துவங்கும் நாளான செப்டம்பர் 10ஆம் தேதியன்று காலை அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று எதற்காக விரதம் இருக்க போகிறீர்கள் என்ற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிக் கொண்டு விரதத்தை ஆரம்பிக்கவும். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எனில் வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வைத்தும் விரதத்தை ஆரம்பிக்கலாம். காலை எழுந்ததும் குளித்து முடித்து 7 மணிக்கு முன்னதாக முருகனுக்கு பூ போட்டு வழிபட வேண்டும். காலை மாலை 2 வேளையும் 2 நெய் தீபம் ஏற்றவும். நைவேத்தியமாக 1 டம்ளர் பால், பழம் அல்லது கற்கண்டு எளிமையாக முடிந்தவற்றை வைத்து வழிபடலாம். தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லவும். முடிந்தால் எழுதலாம். விரதத்தின் போது செய்ய வேண்டியவை: உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம். வாழ்க்கையில் கஷ்டம், எந்த முன்னேற்றமும் இல்லை என நினைப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். நோய் நீங்குவதற்கு சண்முகா கவசம், குழந்தை சொந்த வீடு வேண்டி விரதம் இருப்பவர்கள் திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். உங்களால் எந்த மந்திரம் அல்லது கவசமும் சொல்ல முடியவில்லை என்றால் கூட தினமும் 10 நிமிடம் முருகன் படத்திற்கு முன்பு அமர்ந்து ஓம் சரவணபவா என்று சொல்லலாம். தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை. செவ்வாய், வெள்ளி அன்று தலைக்கு குளித்தால் போதுமானது. இல்லறத்தில் இருந்தால் மறுநாள் வீடு சுத்தம் செய்து தலை குளித்து விரதத்தை தொடரவும். வாரம் ஒருமுறை வீடு, பூஜை அறை சுத்தம் செய்தால் போதும். விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களுக்கும் அசைவம் சமைத்து கொடுக்கலாம். வீட்டில் அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் வீடு சுத்தம் செய்து பூஜைகளை தொடரவும். சஷ்டகோண தீபம்:
காலை மற்றும் மாலையில் வீட்டில் உள்ள முருகனின் திருவுருவ படத்திற்கு முன் சஷ்டகோண தீபம் ஏற்றி 108 முறை ஓம் சரவணபவ என்னும் முருகனின் மந்திரத்தை சொல்லுங்கள். முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிக சிறப்பு. முருகனுக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 48 நாள் விரதம் முடிந்த மறுநாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது. கடைசி நாளில் செய்ய வேண்டியது: விரதத்தின் கடைசி நாளில் வீட்டிற்கு அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகன் திருவுருவப் படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை முடிக்கலாம். மாதவிடாய் நேரங்களில் என்ன செய்வது? விரதம் இருக்கும் நாட்களில் மாதவிடாய் ஏற்பட்டால் விரதத்தை நிறுத்திவிட்டு மாதவிடாய் முடிந்த பின்னர் துவங்க வேண்டும். உதாரணத்திற்கு, விரதம் ஆரம்பித்த 28வது நாளில் மாதவிடாய் ஏற்பட்டால் மாதவிடாய் முடிந்த மறுநாளை 29வது விரத நாளாக கணக்கிட வேண்டும். 48 நாட்களும் ஏதாவது ஒரு வேளை சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்கலாம். காலையில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை துவங்கலாம். இரவு விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் பால் அல்லது பழம் சாப்பிட்டு கொள்ளலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் 3 வேளையும் சைவ உணவு சாப்பிடலாம். முருகனுக்கு பலரும் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? ஆன்மீகத்தில் 48க்கு அடுத்தபடியாக சிறப்பித்து சொல்லப்படும் 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம். இது ஆண்கள் பெண்கள் இரு பாலரும் இருக்கக்கூடிய விரதமாகும். ஒரு மண்டலம் என்பது எப்படி சிறப்புக்குரியதோ அதேபோல் 21 என்ற எண் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் மிக முக்கியமான எண்ணாகும். அம்பாள் சிவனின் உடலில் பாதியாக இடம் பிடிக்க வேண்டும் என்ற கௌதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது 21 நாட்கள். இதே எண்ணிக்கை கொண்ட நாளில் நாமும் சிவசக்தி சுரூபமான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நாம் வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதன் பலன்கள்: புனித நூல்களின்படி கந்த சஷ்டி அன்று விரதம் இருப்பது பின்வரும் நன்மைகளை அளிக்கும். எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கவும் தடைகளை கடக்க உதவுங்கள். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுங்கள். ஸ்கந்த சஷ்டி கவசம் பாடுவது நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும். முருகா செவ்வாய் கிரகத்தின் அதிபதியும் ஆவர். மேலும் அவரை வழிபடுவது ஜாதகத்தில் உள்ள மங்கள தோஷங்களை நீக்க உதவும். வாழ்க்கையை உறுதியுடன் எதிர்கொள்ளவும் பிரச்சனைகளை வெல்லவும் தைரியத்தை கொடுங்க. இவ்வாறு முருகனுக்கு 48 நாள் விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடலுக்கு ஏற்ற முறையை தேர்வு செய்து விரதம் இருக்க வேண்டும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் விரதத்தை தவிர்க்க வேண்டும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே. அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.